ஹே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வெல்கம் 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 அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக மார்னிங்கில் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் நான் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி டிஎம்ஸோ கமெண்ட்ஸோ வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெருசாக அதில் எதுவுமே யூஸ் பண்ணலை. சரி ஓகே கேட்டதுனால சொல்லலாம், நான் சொல்கிறப்ப இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் சொல்லிட்டு அண்ட் உமன்ஸ் டேக்காக ஒரு மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ இந்த மேக்கப்ல ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இந்த மேக்கப்பில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் அதையுமே இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே A to Z எல்லாமே காமிச்சு தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்பப்போ போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்கப்பை நான் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க லேட் பண்ணாமல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே எங்கேயாவது கொஞ்சம் நல்லா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என் ஹேரை நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிடுவேன். பிகாஸ் என் ஹேர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். கேர்ள்ஸ் இருக்குங்கிற பேரில் ரொம்ப மோசமாக ஃப்ரீஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் பேக்கில் மேலே மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறமா நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்கின் கேர்ல இருந்து. ஸோ வீடியோக்காக நான் பெருசாக ரொம்பலாம் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணலை. ஜஸ்ட் மேலே மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். நான் ஜஸ்ட் இப்போ வீடியோக்காக மேலே மட்டும் லைட்டாக பண்ணி விட்டுருக்கேன். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. நான் அந்த வீடியோஸில் பண்ணுற மாதிரி எனக்கு இங்கே லைட்டாக பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு. இங்கே இது கொஞ்சம் இப்போ அமிடுச்சு. ஸோ அந்த பிம்பிள்ஸ்க்காக நான் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணேன். தென் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு அகெயின் நான் ஆலோவேரா அப்ளை பண்ணேன். நேச்சுரல் ஆலோவேரா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour அப்படியே விட்டுருவேன். விட்டுட்டு அகைன் நார்மலாக ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நார்மலாக நான் வந்து பான்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணிவிட்டு அதே நான் வந்து ஒரு அண்டர் ஐ க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணுறேன். பட் அது நான் வந்து இப்போ காட்டலாமான்னு தெரியல. பிகாஸ் நான் இப்போ தான் அது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் இதில் ரிசல்ட் பார்க்கல, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். பட் இந்த ப்ராடக்ட் நானும் வாங்கலை, எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்த ப்ராடக்ட் தான். ரொம்ப நாளும் சும்மா இருந்துச்சு. சரி ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நான் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் இது ஓரமாக இருக்கட்டும். ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் லிப் பாம் அதோட க்ளோஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் ஸ்கின் கேருக்கு. அது வந்ததுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் இருந்ததுமே அகெயின் ஆலோவேரா அப்ளை பண்ணி 1 hour அதை விட்டுட்டு மாய்ஸ்சரைசர், லிப் பாம் அந்த அண்டர் ஐ க்ரீம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுமே நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயா அதோட லிப் பாம் தான். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் லிப் பாம் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே மாய்ஸ்சரைசர் இப்போ நான் எதுவுமே போடலை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா செட்டாஃபிலோடது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் அப்படி இல்லைனா சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னுக்கு நிறைய இன்னும் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது செட்டாஃபிலோடது. இப்போவுமே மாய்ஸ்சரைசர் போட்டால் அது அப்படியே சும்மா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு விடாமல் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண அது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். செட்டாஃபில் எனக்கு மேக்கப்புக்கு ஓகே, பட் ரெகுலர் யூஸுக்கு கேட்டிங்கன்னா நான் நோ தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு செட் ஆகலை, ஸ்கின் ஒரு மாதிரி டல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்கப்புக்கு எனக்கு அது நல்லா இருக்கும். ஸோ மேக்கப்புக்கு நான் செட்டாஃபில் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரெனியோட ப்ரைமர். இதுவுமே லைட்டாக ஒரு ஷோ
இவ்வளோலாம் தேவையே இல்லை. இதுவுமே லைட்டா இதுல வந்து ஷிம்மர் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இது போடுறப்ப எனக்கு நல்லாவே ஒரு க்ளோ கொடுக்கும். ரொம்பலாம் சொல்ல முடியாது, பட் ஒரு க்ளோ கொடுக்கும். யூஸ்வலாக நீங்க போடாம ஒரு மேக்கப் போடுறீங்கன்னா கண்டிப்பா இதோடது நல்லா இருக்கும். ஸோ ஓகே, ப்ரைமர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஐ லுக் போயிடலாம். ஸோ ஐ லுக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் போட போகிறது கிடையாது. ஐ லுக் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக காட்ட போகிறேன். அதுக்காக கலர் எல்லாம் பூசி அப்படிலாம் நான் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஸ்மோக்கி, ஒரு டார்க்கான ஸ்மோக்கி ஐ லுக் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் போட்டதுலேயே நிறைய ஸ்மோக்கி லுக் பண்ணியிருக்கேன். 2-3 ஸ்மோக்கி லுக் பண்ணியிருக்கேன். லைட்டாக பிளாக் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் ஃபுல்லாக பிளாக் தான் ஹைலைட்டாக இருக்க போது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் புதுசாக ஒரு ஐஷேடோ பேலட் வேறு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஐப்ரோஸ் வந்து வெறும் டார்க் மட்டும் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக, அதுவுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேப் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல. நல்லா வரலன்னா அகைன் அழிச்சிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர் இல்லை வேணாம் அப்படின்னா நான் எப்போவுமே போடுற மாதிரி ஜஸ்ட் டார்க் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கிறுக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட கன்சீலர் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே வந்து சும்மா நார்மலாக இப்படி கலர் மட்டும் பண்ணிவிட்டு கன்சீலர் வச்சு தான் நான் ஷேப்பே கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிறுக்கி விட்டுப்பேன், டார்க் பண்ணிப்பேன். ஸோ கன்சீலர் எடுத்து அதை நம்ம ஷேப் கொடுக்கணும். ப்ரஷ்ஷை வேறு காணும். எல்லாம் போடுற டைமில் தான் எல்லாம் எங்கேயாவது போயிடும். ஸோ எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற இன்சைட்டோட கன்சீலர் தான். இது தெரியுதா? இன்சைட்டோட கன்சீலர் தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டான ப்ரஷ் எடுத்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் அழகாக ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஷேப் கொடுத்தாச்சு. அகைன் இந்த சைடும் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்க்க கொஞ்சம் கோமாடி மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ இந்த சைடும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ஐ லுக் இது எல்லாமே போட்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கன்சீல் பண்ணியிருக்க இடத்துக்கு ஃபுல்லாக நான் மேக்கோட காம்பேக்ட் வச்சு செட் பண்ண போகிறேன். சும்மா லைட்டாக எடுத்துட்டு ஃபஸ்ட் ஐ ஷேடோ தான். இது சூப்பர் ஸ்டே கொடுக்கும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப லைட்டாக அந்த நம்மளோட ஆல்ரெடி நம்ம ரெகுலர் யூஸ் ஐ ஷேடோ பேலட்ல இருந்து பிளாக் ரொம்ப லைட்டாக டச் பண்ணிட்டு நல்லா மேலே வரைக்கும் ஸ்மெச் பண்ணி விட போகிறேன். இந்த தடவை பிளாக் நல்லா ஹெவியாகவே இருக்க போகுது. பிளாக் இன்னும் வேணும்னா அகைன் நீங்கள் இதில் இருந்து கூட எடுத்து போட்டுக்கோங்க. ஐஷேடோ தான் போடணும். ஐஷேடோ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்டிக்கியாக இல்லாமல். ஸோ அதுக்காக தான் நான் ஐஷேடோ யூஸ் பண்ணேன். உங்களுக்கு டார்க் வேணும்னா நீங்கள் காஜல் இந்த இங்லாட் அதிலருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நம்ம பிளாக் ரொம்ப ஹெவியாக போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பிளாக்கை மட்டுமே விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட ஐஷேடோ பேலட். நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அழகாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருந்து நான் ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடு, நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடாக எடுத்துட்டு ரொம்ப ஃபுல்லாக நம்ம போட்டக்கூடாது. இந்த பிளாக் எண்ட் ஆகிற இடத்துல மட்டும் அதை டச் பண்ணி லைட்டாக ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டாக மட்டும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அகைன் அதை விட ஒரு லைட்டாக ஷேடு, ஒரு நியூ ஷேடு நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஐஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். 2 ஐஸ்க்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஸ்டில் இன்னும் முடியல. இன்னும் லைனஸ் இருக்குது, மஸ்காரா இருக்குது. ஸோ இதை பார்த்து தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். ஃபோனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நான் ஃபைனலாக வேணும்னா நேச்சுரல் லைட்டில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பட் இது ஓகே. பட் இதோட இது முடியல. நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது ஐலைனர். ஐலைனருக்கு லாக்மியோட சேம் ஐலைனர். ஐலைனரில் மட்டும் எந்த ஒரு மாற்றமுமே வராதுன்ட்டு. சப்போஸ் மாற்றம் ஏதாவது வந்துச்சுனாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஃபுல்லாகவே தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் எடுத்ததுமே டார்க்காக போட்டுறாதுங்க, கண்டிப்பாக சொதப்பும் அது.
சக்ஸஸ்ஃபுல்லி 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் லாஸ்ட்டாக வீடியோ பார்க்குறப்ப தான் எனக்கே தெரியும் நான் எப்படி போட்டுருங்கிறது. அடுத்து நான் அது காஜல் தான், வாட்டர் லைனில் தான் போடுறேன். இதில் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா டச் பண்ணல. திரும்ப ஏற்கனவே ஐஷேடோவில் யூஸ் பண்ணது மட்டும் லைட்டாக இருக்கும், அதை வச்சு மட்டுமே லைட்டாக நான் ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, டன். பேபி லைன்ல இருந்து ஹைப்பர் கேர்ள் இந்த மஸ்காரா தான் எப்போவுமே இது நான் யூஸ் பண்ணுவேன். லேஷஸ் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இப்போ நான் இதில் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த எட்ஜ் மட்டும் வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே மேலே என்ன பண்ணீங்களோ அது கீழே. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் ஜும்காஸ் கொஞ்சம் ஹெவியாக போட்டு, கொஞ்சம் காஸ்டியூம் கொஞ்சம் கிராண்டாக போட்டு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு கன்சீலரும் நான் வச்சு எதுவுமே கலர் கரெக்ஷனும் எதுவுமே நான் பண்ணலை. நான் டேரெக்டாக ப்ரைமர் போட்டுட்டு, ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் டேரெக்டாக ப்ளஷ்ஷுக்கு போயிடுறேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு நான் லிப்ஸ்டிக் தான் எடுக்க போகிறேன். ஸோ என்ன லிப்ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவில் இருந்து கம்ஃபியோர் மேட் லிப்ஸ்டிக். இட்ஸ் ஓகே. இதை நம்ம சரி பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதே நீங்கள் ஒரு காம்பேக்ட் எடுத்து அது மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடிக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே நான் லைட்டாக எடுத்து விட்டுட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி ஹைலைட்டர் போட மறந்துட்டேன். ஸோ இதுவுமே வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக தெரியாது. ஸோ அதனால் நான் இதை எடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ இருக்கும், ரொம்ப ஹெவியாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். ஓகே, தென் லிப்ஸ்டிக் போயிடலாம். இருக்கும் இது லிப்ஸ்டிக்மே பார்த்தீங்கன்னா ஒரு பேலட்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேலட் பார்த்தீங்கன்னா கன்றாவியாக இருக்கும். ஸோ இதுவுமே ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண மாட்டேன். டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி போடுவோம். லிப் லைனருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா இதில் இருக்கிற ஒரு லைட்டர் இல்லைன்னா ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த டார்க் மெரூன் எடுத்து நான் ஃபஸ்ட்டு லைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லைட் ஷேட் உள்ளே போட்டுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஒரு லைட்டாக ஷேட் மட்டும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி இதையும் என்ன பண்ணுறது, இதையும் கலந்து விட்டுக்கலாம். உள்ளே போகிறதுக்கு இந்த ஷேடு வேணால் நான் எடுக்கிறேன். இந்த ஷேட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே தான், நேச்சுரலாக இருக்கு. ஓகே, பட் லிப்ஸ்டிக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஹேர் ஸ்டைல் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே, எஸ் ஓகே. நான் நெக் பீஸ் எதுவும் போடலை, சிம்பிளான இயரிங்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் வீடியோக்காக எனக்கு அவ்வளோ சௌம்பரியாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் அவுட்புட், ஃபைனல் லுக். இந்த லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நானும் நிறைய அப்டேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் தான், எக்ஸப்ட் அந்த காஜல் தவிர. நம்மளுக்கு ப்ரைஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், மறக்காமல் நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைஸ் அதை விட பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு இன்னொரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் மறக்காமல் டிஎம் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இதோட நான் கிளம்புறேன். டாட்டா, பை பாய், டேக் கேர்.